ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய 7th லெசனில் ஆரிய சமாஜ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரிய சமாஜ் 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், ஆரிய சமாஜுங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜுங்கிறது 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது தயானந்த சரஸ்வதி. அதுக்கு முன்னாடி இந்த ஆரிய சமாஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சமாஜுங்கிற அது ஒரு சங்கம்னு வச்சுக்கலாம். அதுவே ஆரியா அப்படின்னா என்னென்னா சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா அறிவார்ந்த அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட குழந்தை அப்படிங்கிறதும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த 2 பொருளை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது கேட்டதில்லை இது வரைக்கும். அப்போது இதில் இருக்கிறவங்கலாம் கடவுளை அதாவது மனிதர்கள்னால் காமனாக கடவுளோட குழந்தைகள் தான். அவங்க எல்லாருமே கடவுளுக்கு வந்து கீழ்ப்படிதல் இருக்கணும் எல்லாருக்கிட்டுமே அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆரிய சமாஜோட கருத்து. முக்கியமாக அதை ஸ்டார்ட் பண்ண தயானந்த சரஸ்வதியோட கருத்து அதுதான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அது யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதியால் 1875 தோற்றுவிக்கப்பட்டது. இவரோட பேர் வந்து மூல் சங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவரோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் வந்து மூல் சங்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கத்தியவாரில் மூர்விங்கிற இடத்துல 1824 பிறந்திருக்கார். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. கத்தியவாரில் மூர்வி அப்படிங்கிற இடத்துல 1824 வருடம் இவர் பிறந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து மதுரா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுராவுக்கு போயிட்டு அங்கே விரஜானந்தருடைய சீடர் ஆயிட்டார். இவர் யாரோட சீடர்னு கேட்கலாம். தயானந்த சரஸ்வதிங்கிறவர் விரஜானந்தருடைய சீடர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1875 இது எங்கே ஸ்டார்ட் பண்ணார் ஆரிய சமாஜ்னா பம்பாயில். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து அதோட கேபிட்டல் வந்து லாகூருக்கு சேஞ்ச் பண்ணிட்டார். பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணி உத்தரப்பிரதேசில் இருக்கிற லாகூருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நிறைய வேத நூல்களையும் வந்து மொழிபெயர்த்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆக்சுவலி இவர் வந்து பஞ்சாபில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பேக்கு வந்திருப்பார். அதுக்கடுத்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறத வந்து இது ஒரு புத்தகம் அவரோடது. இது வந்து இந்தியில் எழுதியிருக்கார். வேத பாஷங்கள் யஜுர்வேதம் போன்றவற்றை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது சும்மா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இவர் வந்து எந்த பண்பாட்டில் அதிக இன்ட்ரெஸ்டடாக இருந்தாருன்னா மேற்கத்திய பண்பாடு, மேற்கத்திய அறிவு, அதாவது வெஸ்டர்ன் தாட்ஸில் தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற ஒரு முழக்கம் யாரோடது அப்படின்னா அது இந்த தயானந்த சரஸ்வதி. இது எல்லாருக்கும் தெரியணும். கோ பேக் டு வேதாஸ், அதாவது வேதங்களை நோக்கி செல் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. அடுத்து வந்து தன்னோட வாழ்நாளை வேத சமயத்தை பரப்புறதுலையும் இந்து சமய சமுதாய பணிகளை செய்கிறதுக்கு ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட கோட்பாடுகள் என்னென்ன, இந்த சமாஜத்துடைய கோட்பாடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. தியானம், தன்னலமற்ற நற்செயல் மூலமாக கடவுளோட அருளை பெறலாம். இறைவன் தான் எல்லாமே, அவனுக்கு வந்து எது முதல் முடிவு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இறைவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவர் பேசுகிறாரு. அதுக்கடுத்து ஆரிய சமாஜத்தோட சமுதாய பணிகள், இது வந்து சும்மா வேணால் பார்த்துக்கோங்க. இந்த மறை செழித்த நாடே எம் மகேஸ்வரன் வீடு, இதனை வழங்குதலே இறைவனை வழங்குதல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தயானந்தர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியருக்கேங்கிற சமூக விழிப்புணர்வு, சோஷியல் அவேர்னஸை கொண்டு வந்திருக்காரு. ஆசிரமம், நிறைய சிட்டிஸில் வந்து ஆசிரமம் நிறுவியிருக்காரு. ஆண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கல்வி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கடுத்து வந்து தீண்டாமைனா அன்டச்சபிலிட்டிக்காகவும், அதே மாதிரி ஜாதி பாகுபாடு பிரச்சனை, குழந்தை திருமணம், இது எல்லாத்தையும் எதிர்த்திருக்காங்க. ஆண்களையும் பெண்களையும் தான் வந்து சமுதாயத்துடைய 2 கண்களாக வந்து கருதியிருக்காங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விதவைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் ஆதரவற்ற இல்லங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான விஷயம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், இவங்க சப்போர்ட் பண்ணாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து வந்து குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, யோகா இதெல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. குழந்தை திருமணம் வந்து இருந்துச்சு இந்த பீரியடில். அதனால் வந்து எண்ணற்ற இளம் பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. அதை வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த இயக்கம் முற்றிலுமாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முழுவதுமாக இவங்க எதிர்த்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி பலதார மனத்தை வந்து எதிர்த்திருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து நிறைய பெண்களை மணக்கிறது அப்படிங்கிறது தான் பலதார மனம், அதையும் எதிர்த்திருக்கு. அதுக்கடுத்து
சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் இவர். அதாவது ஆரிய சமாஜ் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்துக்கள் எல்லாருமே வந்து வேறு வேறு ரிலீஜியனுக்கு மாறிட்டாங்க. அப்படி இருந்த எல்லாரையும் திரும்பவும் இந்துவாக மாற்றுறதுக்காகவும் இந்துவாக இருக்கிறவங்கள இந்துவாகவே இருக்க வச்சுக்கிறதுக்காகவும் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். புரியுதா? இது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்துக்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. இந்துக்கள் வந்து மதம் மாறாமல் இருக்கிறதுக்காக, மாறினவங்கள திருப்பவும் இந்துக்களை கொண்டு வர்றதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு மூமெண்ட் தான் இந்த சுத்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட செயல்பாடு என்னது, சடங்குகள், வேத அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சடங்குகள் எல்லாத்தையும் வந்து இல்லாமல் பண்ணுறது, மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவர் வந்து வேத சமயத்தை பரப்பணும் அப்படின்னு நினச்சார். வேத சமயத்தில் இவருக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவர் மூலமாக என்னெல்லாம் கல்வி நிறுவனங்கள் உருவாச்சுங்கிறத சொல்லியிருக்காங்க. 1886 வருஷத்தில் லாகூரில் அன்ஸ்ராஜுங்கிற ஒருத்தரோட தலைமையில் தயானந்த ஆங்கிலோ வேதப்பள்ளி, DAVன்னு சொல்லுவாங்க, அது தொடங்கியிருக்காங்க. தயானந்த ஆங்கிலோ வேதப்பள்ளிகள் அப்படிங்கிறத 1886 வருஷம் தொடங்கி வச்சுருக்காங்க. அன்ஸ்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் லாகூரில். அது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து 10th புக்கில் டீட்டெயிலாக இருக்குது, அதனால் இங்கே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் மட்டும் கிடையாது, கல்லூரிகள், காலேஜும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட நிறுவனங்களில் வந்து ஆங்கிலம் தான் முதன்மை மொழியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெயின் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷும் ஹிந்தி சமஸ்கிருதம்லாம் 2வது லாங்குவேஜாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆங்கிலோ பள்ளி, ஆங்கிலோ கல்லூரி இதெல்லாம் மேற்பார்வையிடுறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. DAVCMC, தயானந்த ஆங்கிலோ வேதிக் காலேஜ் மேனேஜிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு நான் கவர்மெண்டல் ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்களோட அமைப்பு வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, பிஜு, நேபாள், மொரீஷியஸ், சிங்கப்பூர், இந்த மாதிரி பல வகையான நாடுகளில் இருந்துச்சுங்கிறத கொடுத்துருக்காங்க. தயானந்த சரஸ்வதி பற்றி சில விஷயம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு பெஸ்ட் சோஷியல் ரீஃபார்மர். இவர் வந்து என்னது, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இக்காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தவர். அதுதான் வந்து ஒரு பாலமாக இருந்தவர்னு சொல்கிறாங்க, கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிற திலகரோட கூற்றுக்கு இவரோட விஷயங்கள் தான் அடிப்படையாக இருந்துச்சு ஃபண்டமெண்டலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்வராஜ் தான் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் உரிமை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருப்பார். இந்த வார்த்தையை அப்படியே அவர் சொல்லியிருப்பார், திலகர், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு. அந்த கூற்றுக்கு ஏற்றவாறு இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு இவரோட இதுதான் வந்து மோட்டிவேட் பண்ணுச்சுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சத்தியமேவ ஜெயத்தே, சமஸ்கிருதம், இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து வாய்மையை வெல்லும்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தை முண்டக உபனிஷத்துலேருந்து எடுத்துச்சு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. உபனிஷத் அப்படிங்கிறது 21 என்னமோ இருக்கும், அதில் வந்து முண்டக உபனிஷத்துலேருந்து தான் இந்த வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற இது தாரக மந்திரம், அதாவது சத்தியமேவ ஜெயதேங்கிறது இவருக்கும் வந்து அகிம்சை முறையில் போராடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சும்மா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். அடுத்து வந்து 8 வருஷத்தில் இவர் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் ஆரிய சமாஜ் வந்து 2ஆக பிரிஞ்சிருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இவரை வந்து இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஆரிய சமாஜத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அந்த பர்சனான இவரை தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் இவரை வந்து புகழ்கிறார். புரியுதா? 2 விஷயம். இந்து சமயத்துடைய மார்ட்டின் லூதர் தான் இவர். அதே மாதிரி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை தான் இவர் அப்படிங்கிறத சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர் வந்து 1836 பிறந்து 1886 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து கல்கத்தாவில் இருக்கிற ஹூக்லிங்கிறது கல்கத்தாவில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பிறந்திருக்காரு. கமர் புக்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து கடாதர சட்டர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரிஜினல் பேர் கடாதர சட்டர்ஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவர் வந்து காளி கோவில், தக்ஷிணேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காளி கோவிலில் ஒரு பூசாரியாக வேலை செய்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு செல்வந்தரான ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் சாரதேவியாமல் இவருடைய சமயப்பணியை உற்ற துணையான தயானந்த சரஸ்வதி, இவரும் தயானந்த சரஸ்வதி ஈக்குவல் பீரியடில் வாழ்ந்தவங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ராமகிருஷ்ணருடைய ஆன்மீக கருத்து, அதாவது
இவர் வந்து கடவுள் பக்தி தான், இவரும் சரி தயானந்த சரஸ்வதியும் சரி கடவுள் பக்தி தான் ரொம்ப மேலானது, மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சவர் இவர். அதே மாதிரி அனைத்து திருவுருவ சிலை சிலையே இருக்கக்கூடாதுன்னு போராடினவங்க பிரம்ம சமாஜும் ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம். பட் ஆனால் இவர் வந்து அந்த சிலைகள் வந்து இருக்கணும், அதுதான் நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பேசினவர். அதே மாதிரி இறைவனை அடையணும்னா உருவ வழிபாடு கண்டிப்பாக வேணும், அதுதான் வந்து கரெக்ட், அதுதான் ஒரே விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கதை நீதி கதைலாம் நிறைய எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வேறு என்ன சொல்லலாம்னா இவரை பற்றி அந்த அளவுக்கு இல்லை, இவரை பற்றி அவ்வளோதான். அதே மாதிரி இறைவன் வந்து இறைவன் அரிங்கிறது திருமால் அப்படின்னு அர்த்தம். அரி, அல்லா, இயேசு, காளி, மாதா பல வகையான பெயர்கள் அழைக்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் எல்லாத்துக்குமே இறைவனுங்கிற ஒரே பொருள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரை விவேகானந்தர் பாராட்டியிருக்கார். இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை விவேகானந்தர் பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுவாமி விவேகானந்தர் பொறுத்த வரைக்கும் 1863 1902 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். 1886 1886 இறந்துட்டார். ஓகே, சுவாமி விவேகானந்தர். அடுத்து நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து விவேகானந்தர். இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கணும் தான். 1863 பிறந்திருக்காரு, 1902 வந்து இறந்துருக்காரு. 1903 அப்புறம் இவருக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். ஓகே, இவர் வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தை வந்து பரப்புறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் இவர். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சீடர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து கல்கத்தாவில் 1863 வருஷத்தில் பிறந்திருக்காரு. யார் அப்பா அம்மா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கல்கத்தாவில் 1863 பிறந்திருக்காரு. யோக நெறிகள் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கார் விவேகானந்தர். நிறைய எழுதியிருக்காரு. அதில் யோக நெறிகள்னு ஒரு புக்கில் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரோட ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறத இவரோட ஒரிஜினல் நேம். இவர் வந்து துறவியாக மாறினப்போ இவருக்கு வந்து விவேகானந்தர் அப்படிங்கிற பெயர் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு இசை கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். தியானம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, மேபி எங்கேயாவது ஒரு பாயிண்டில் யூஸ் ஆகலாம். அதே மாதிரி இவர் வந்து பிரம்ம சமாஜ் வந்து கேசவ் சந்திரசேன் தலைமையில் 1860 அப்புறம் இருக்கும், 55 அப்புறம் இருக்கும். அந்த பீரியடில் இவர் அந்த பிரம்ம சமாஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. யாரோட பீரியடில் பிரம்ம சமாஜத்தில் விவேகானந்தர் ஜாயின் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா கேசவ் சந்திரசேன் அப்படிங்கிறவரோட பீரியடில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து ராமகிருஷ்ணரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தமது குருவாக ஏற்றுக்கிட்டார். அப்போ இவருடைய குரு யார் அப்படின்னா விவேகானந்தரோட குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது மாதிரி அத்வைதம், ஆதிசங்கரோடைய தத்துவம் தான் அத்வைதம்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் ராமானுஜரோடது, அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து அத்வைத வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் வந்து பயிற்சி எடுத்திருக்காரு இவர். அத்வைதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பெயரில் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அதுக்கடுத்து இவர் தன்னுடைய தொண்டு பயணத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி, அயோத்தி, ஆக்ரா, பிருந்தாவன் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. தன்னோட சுற்றுப்பயணத்தின் போது அரண்மனை, குடிசைகள் போன்ற இடங்களில் தான் தங்கியிருக்காரு. அனைத்து சமூக மக்களையும் சந்திச்சிருக்காரு. ஏற்றத்தாழ்வு, ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 1892 விவேகானந்தர் பாறைன்னு ஒன்று வந்ததுக்கு காரணம் சொல்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு போயிட்டு ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் பண்ணுறாரு. 1892 கன்னியாகுமரியில் ஒரு பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அந்த பேர் தான் இன்றைக்கும் விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. 1892 வருஷம் அது. அதுக்கடுத்து சிகாகோ உலக சமய மாநாடு, வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 1893 செப்டம்பர் 11 அன்னைக்கு நடக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது, நோட் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவில் சிகாகோ அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. அந்த மாநாடு வந்து கிப்பன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் நடக்குது. அந்த சிகாகோவுடைய தலைவர் கிப்பன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் தான் இது நடக்குது. அங்கே வந்து அமெரிக்காக்காரங்க, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா முக்கிய சமய தலைவர்களும் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் பேசின வார்த்தை எனது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படிங்கிற மாதிரி தான் பேச தொடங்கியிருப்பார். அதனால இவர் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு பர்சன் அந்த பகுதியிலேயே. ஏன்னா எந்த சமயத்தவராக இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருப்பார்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து அவர் போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது. அவருக்கு இந்த உலக சமய மாநாடுக்கு, புரியுதா, வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகிற ஐடியா கிடையாது. 1892 வருஷத்தில் இந்த செப்டம்பருக்கு முன்னாடி வந்து விவேகானந்தரும் பாஸ்கர சேதுபதினு ஒருத்தர் இருந்தார் மதுரையில். இவங்க 2 பேரும் சந்தித்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவர் தான் வந்து நீ போயிட்டு வா, நீ போகிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுனால இவர் வந்து போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உலகத்தில் அவர் அங்கே பேசின ஒரு சில லைனை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்தில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமாம் பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிப்பலமாம் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெரும் ஈற்றில் உனை அடைகின்ற ஆரே என்றோ. அதாவது எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்றோம் நம்ம, பட் ஆனால் கடைசியாக நம்ம சேர்ற இடம் எது அப்படின்னா எல்லாம் ஒன்றா தான் நம்ம வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆன்மீகமும் சமய ஒற்றுமையும் கலந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது வந்து ஒரு இதுவாகவே கொடுத்துருக்காங்க, இவர் இந்த மாதிரி தான் பேசினார் அப்படிங்கிறத. கடைசியாக நம்ம வந்து இறைவனை தான் அடைவோம் போயிட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே இருந்த பற்றுனால அவரோட பேர்லேயே ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு 1897 வருஷத்தில். ஸோ 1896 அமெரிக்காவில் நியூயார்க்கில் வேதாந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சமய மன்றத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேபி கேட்கலாம், வேதாந்த சங்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டால் அது வந்து விவேகானந்தர். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சிகாகோ கிடையாது, நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய பண்பாட்டை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணுங்கிறது இவரோட முக்கிய நோக்கம். ஏழ்மை மூட நம்பிக்கைகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது இது ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதாவது ராமகிருஷ்ண இயக்கத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நிறைய சமூக பொறுப்புகளும் எடுத்து பண்ணியிருப்பாங்க, அதையும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதோட நோக்கமும் இயக்கத்தோட குறிக்கோள் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. துறவரம் மற்றும் மனித சேவை தான் இதோட முக்கிய நோக்கம். வேதாந்த கொள்கைகள் அடங்கிய கல்வியை வந்து கொடுக்கணும். கல்வியோட கலை, அறிவியல், தொழில் இது எல்லாத்தையும் மேம்பாடாக செய்யணும். பொதுமக்களுக்கு கல்வியை புகட்டக்கூடிய பணியை செய்யணும். கிராம முன்னேற்றத்துக்கு பாடுபடணும். இனம், மொழி, நாடு, சமயம் இந்த வேறுபாடின்றி பூகம்பம், வெள்ளம், தீ, தொற்றுநோய் இது எல்லா காலங்கள்லையும் சேவை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க செஞ்சாங்க தான். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ராமகிருஷ்ண இயக்கத்தோட சமூக தொண்டு பாருங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. கல்வி, உடல் நலம், கிராமப்புற வளர்ச்சி, மலைவாழ் மக்கள் முன்னேற்றம், இளைஞர் நலம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் சேய் நலன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முதியோர்களுக்கு ஆதரவற்றோர் இல்லம், செவிலியர் பயிற்சி பள்ளி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இலவசமாக புத்தகங்கள் வழங்கக்கூடிய பணிகளை செஞ்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா அது இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற ஸ்கீம் தான். மேற்கு வங்காளத்தில் சுந்தர்பன்ஸில் இது வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து விவேகானந்தரோட பொன்மொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை படிச்சுக்கோங்க. மேபி இதையே கொஷினாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால் இதை பார்த்துக்கோங்க. உண்மை தான் வந்து தூய்மையானது, உண்மைங்கிறது அறிவு, உண்மையே பலம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் சும்மா சில கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் இல்லை, பட் இன் கேஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும், அவ்வளோதான். ஸோ விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் முறை இல்லாத உழைமின் இதெல்லாம் நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, அடுத்து நம்ம போயிடலாம். பிரம்ம சமாஜ். இது வந்து பார்த்திங்கன்னா தியாசாஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1875 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிய சமாஜும் 1875 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தியாசாஃபிக்கல் சொசைட்டி அதுவும் பார்த்திங்கன்னா 1875 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிளாவட்ஸ்கி அம்மையார், ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து 1875 அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மஞான சபை தியாசாஃபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்று பிளாவட்ஸ்கி அம்மையார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்னல் ஆல்காட். இவங்க 2 பேரும் தான் 1875 அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தியோசோஃபி மூமெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இது வந்து க்ரீக் வேர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தியோஸ் சோஃபஸுங்கிறது
கிரீக் வேர்ட், அது ரெண்டையும் சேர்த்து தான் தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழில் பிரம்மஞான சபை. தியாஸ் அப்படின்னா கடவுள், சோஃபாஸ்னா அறிவு, இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, இதெல்லாம் கேட்க மாட்டான். அதுக்கடுத்து 1875 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 1882 இதோட கேபிட்டல் வந்து சென்னையில் இருக்கிற அடையாருக்கு மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? இதோட கேபிட்டல் வந்து சென்னையில் அடையாருக்கு மாற்றிட்டாங்க 1882. இதோட சக்ஸஸ்க்கு காரணம் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்களை வந்து தலைவராக போட்டிருப்பாங்க 1886க்கு அப்புறம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அயர்லாந்தில் பிறந்தவங்க, 1847 வருஷத்தில் ஐரிஷில் பிறந்தவங்க, 1896 இந்தியா 97 வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. 898 இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அன்னி பெசண்ட் எப்போ இந்தியா வராங்க, எங்கே பிறந்தாங்க, இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். காசியில் வந்து மத்திய இந்து கல்லூரியை வந்து தொடங்குறாங்க 1898. அதுக்கடுத்து அது வந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், பனாரஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு மாறிடும். அதுக்கு வந்து மதன் மோகன் மாளவியாங்கிறவர் தான் காரணமாக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையோட நோக்கம் என்னன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சகோதரத்துவத்தை மேம்படுத்தணும். அது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதை சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஒரு தடவை படிச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் கேள்வியாக வராது. இன்ஃபர்மேஷன் தான் கேள்வியாக வரும், கண்டென்ட் கேள்வியாக வராது. பிரம்மஞான சபையுடைய சமூக தொண்டு என்னெல்லாம் அப்படிங்கிறது ஒரு தடவை, ஜாதி ஒழிக்கிறோம், பெண் கல்வி, நாடோட விடுதலை, இது எல்லாத்துக்காகவும் சொற்பொழிவு வந்து அன்னி பெசண்ட் அம்மையார் வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இவருடைய இந்தியனே விழித்தெழு அப்படிங்கிறது இவருடைய மிகுந்த உணர்ச்சி மிக்க சொற்பொழிவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொது வாழ்வு 1900 காமன்வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வீக்லி மேகசினை வந்து வெளியிட்டிருக்காங்க 1914. அடுத்து நவ இந்தியாங்கிற பத்திரிகையும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பத்திரிகையும் வந்து சில விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது எதுக்காகனா தன்னாட்சிக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோ இல்லை அமெரிக்காவோ மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இதோடைய கிளைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்காட் நினைவு பள்ளி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரம்மஞான சபை மூலமாக. அதுக்கடுத்து வந்து இடைநிலை பள்ளி, இந்த மாதிரி நிறைய விஷயம் பள்ளிகளுக்காக நிறைய செஞ்சுருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5 பிறந்திருப்பார். 1874 இறந்து போயிருப்பார். இவரை பற்றி பார்க்கணும். அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சிவம் ஒன்றே அவரே, அதாவது கடவுள் அப்படின்னா அது வந்து சிவம் மட்டும்தான், அது அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ஃபுல் நேம் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமலிங்க அடிகளார், வடலூர் ராமலிங்க அடிகளார் 1823 அக்டோபர் 5 பிறந்திருக்கார். ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக பிறந்திருக்காரு. இறைவனால் சிறு வயதிலே ஆட்கொள்ள பெற்றவர். அதே மாதிரி இவர் அருளிய பாடல்கள் வந்து திருவருட்பா. இவருடைய பாடல்களுடைய தொகுப்புக்கு வந்து திருவருட்பா அப்படிங்கிறது பெயர். அதுக்கடுத்து 1865 ரொம்ப முக்கியம், 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865. அதுக்கடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இவருடைய வார்த்தைகள், இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து இது வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். என்ன அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் வந்து பதிப்பிச்ச நூல் வந்து சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். அதே மாதிரி இவங்களோட உரைநடைகள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். புரியுதா? இவர் வந்து பதிப்பிச்சது சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இவரோட உரைநடைகள்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். செய்யுள்னா திருவருட்பா. அதாவது இவர் பாடிய 6000 பாடல்களுடைய திரட்டு தான் வந்து திருவருட்பான்னு சொல்கிறாங்க. இது வந்து 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. எத்தனை திருமுறையாக இருக்குன்னா 6 திருமுறையாக இருக்குது. மொத்தம் 6000 பாடல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ராமலிங்க அடிகளாரோட தலைமை சீடராக இருந்த தொழுவூர் வேலாயுதனார் தான் வந்து 4 திருமுறைகளை வெளியிட்டிருக்காரு. 5வது 6வது திருமுறைகள் பிற்காலத்தில் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் 4 திருமுறையும் தொழுவூர் வேலாயுதனாரால் வெளியிடப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவருடைய சீடர். அடுத்து இவருடைய சமய நெறியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சும்மா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் போதும். அடுத்து நாராயணகுரு, கேரளாவை சேர்ந்தவர். 1856 1928 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் செம்பலுந்திங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து நானு ஆசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானு ஆசான் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயணகுரு அப்படிங்கிறது தெரியணும். ஆசான்னா ஆசிரியர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இவர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அதுக்கடுத்து வந்து ஈஷோ வாசிய உபநிடத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவரோட காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அவர்னர் சவர்ணன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அவர்னர்னால் உயர்ந்த ஜாதிக்காரங்க, அவங்க வந்து அவர்னர்னால் தாழ்ந்த ஜாதிக்காரங்க, சவர்ணர்னால் உயர்ந்த ஜாதிக்காரங்க. அவர்னருங்க கல்வியே கற்கக்கூடாது, சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது, கோயில்களை நிறுவக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இது மாதிரிலாம் நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதெல்லாத்தையும் எதிர்த்து போராடி இருக்காரு. அதே மாதிரி அருவிபுரம்ங்கிற இடத்துல திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயிலை கட்டி அது சவர்ணர்கள் மட்டுமே பிரதிஷ்டை செய்ய முடியும்னு ஒரு கட்டுப்பாட்டையும் எழுதுறாரு. ஏன்னா அவங்கள தானே கோயிலுக்குள்ளே விடலை, அதனால அவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வரவே முடியும்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கோயிலே கட்டுறாரு. எங்கன்னா அருவிபுரத்தில். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக 1903 நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருக்காரு. 1903 நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவி ஆன்மீகம், கல்வி, சமூக தொண்டு இந்த மாதிரியான பணிகளை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ரீ நாராயண குருவுடைய சமூக தொண்டுகள், இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் தான் பெண்களுடைய, அதாவது விதவை பெண்களுடைய திருமணத்துக்காக சட்டம் உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். வங்காளத்தில் பிறந்த ஒரு சோஷியல் ரீஃபார்மர் தான் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா 1820 வங்காளத்தில் பிறந்திருக்காரு. 1820 வருஷம் பெங்காலில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளர், தத்துவ ஞானி, கல்வியாளர், சீர்திருத்தவாதி, பல வகையாக திகழ்ந்திருக்காரு. பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக பாடுபட்டார் முக்கியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. விதவைகள் மறுமண சட்டம் 1856 கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக அவருக்காக பெங்காலில் ஹூக்ளி பாலத்துக்கு வித்யாசாகர் பாலம் அப்படின்னு பேரே வச்சுருக்காங்களாம். ஹூக்ளிங்கிறது பார்த்தோம் இல்லையா, நம்ம கல்கத்தா கிட்டே இருக்குது, ஓகே, வெஸ்ட் பெங்கால். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ளி பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலத்துக்கு வந்து வித்யாசாகர் பாலம் அப்படின்னு பேர் இருக்குது. அதே மாதிரி இவரும் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடேன்னு ஒருத்தர் சொல்லுவோம், பின்னாடி பார்ப்போம் நம்ம. இவங்க 2 பேரும் தான் விதவை மறுமணத்துக்காக ஆதரவு பண்ணி குரல் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் 1856 லார்ட் டல்லோசி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றுக்கிட்டு இருக்கார். இவங்க சொன்னது ஓகே, கரெக்டு தான், ஆதரவற்ற பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஏற்றுக்கிறாரு. பட் அவர் ஏற்றுக்கிட்டது கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து பதவியிலேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் கானிங் பிரபுன்னு ஒருத்தர் வர்றாரு, லார்ட் கானிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அதை நடைமுறைப்படுத்துறாரு. புரியுதா? இந்த 2 விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. டல்லோசி தான் வந்து லார்ட் டல்லோசி பிரபுங்கிறவர் தான் இதை வந்து ஏற்றுக்கிட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பட் இதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது யார் பண்ணான்னா கானிங் பிரபு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1856 விதி எண் 15 படி விதவைகள் மறுமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஜோதி பாப்புலே, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். 1827 பிறந்திருக்காரு, பூனாவில் பிறந்திருப்பார். 1890 இறந்திருக்கார். இவங்க ஒய்ஃப் வந்து சாவித்ரி பாய் புலேன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் டீச்சர். ஜோதி பாப்புலேங்கிறவர் மராட்டிய மாநிலத்தில் பூனாவில் பிறந்திருக்காரு. மகாராஷ்டிராவில் பூனாவில் பிறந்திருக்காரு. பூத்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்ததுனால பூலே என அழைக்கப்படுறாரு. இவர் வந்து புத்வார் பீத்துங்கிற இடத்துல பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு. ஃபஸ்ட்டு இவர் தான் பெண்களுக்கான பள்ளியை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டுற விவசாயிகளுக்காக, அதாவது அந்த விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து எல்லா ஜாதிக்காரங்களும் தங்குறதுக்கு அனாதை இல்லம் உருவாக்கியிருக்காரு. ப்ளஸ் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி அவசியம், அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்குலாம் கல்வி அவசியம் அப்படிங்கிறதுக்காக ஹண்டர் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. 1882 நினைக்கிறேன், அந்த வருஷம் ஹண்டர் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி கிட்ட வந்து கல்வி அப்படின்னு ஒன்று எவ்வளோ முக்கியம் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் பெண்களுக்குங்கிறத ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1873 சத்யசோதக் சமாஜுங்கிற ஒரு அமைப்பையை உருவாக்கியிருக்காரு. சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது யாரோடதுன்னா ஜோதி பாப்புலேயோடது. 1873 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தமிழில் என்ன மீனிங்னா உண்மை அறியும் சங்கம் அப்படிங்கிறது பேர். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து 10th புக் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்ப்போம். குலாம்கிரின்னு ஒரு புக் எழுதியிருப்பார், குடிகாரர்களுடைய புக் அப்படிங்கிற மாதிரி வரும், அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து அயோத்திதாசர் 1845 1914 வரைக்கும் வந்து உயிர் வாழ்ந்திருக்காரு. அடுத்து வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியம், தமிழ் மற்றும் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். தமிழுக்கும் புத்திசம்க்குமான ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட்டை உருவாக்குனது யாருன்னா இவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவரோட ஒரிஜினல் நேம் வந்து காத்தவராயன். இவரும் வந்து அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர் தான், விவேகானந்தர் மாதிரி.
நடைமுறையில் இருக்கிற சாங்கியம் சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, மூட நம்பிக்கைகள், அது எல்லாத்தையும் எதிர்த்தவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது புத்திஸ்டோடைய பாலிசி அன்பு, கருணை, சகோதரத்துவம் இது எல்லாமே சோஷியலில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண, ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வெளியிட்டிருக்காரு 1907 ராயப்பேட்டை, சென்னை ராயப்பேட்டையிலேருந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து பௌத்தத்துடைய கோட்பாடு, அரசு கவர்மெண்ட்டோட நியூஸு, விமன் எஜுகேஷனு, அதில் வந்து கிளைமேட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், வெதர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கியிருக்காரு அப்போவே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறதுல தமிழன்கிற பெயரோடு சேர்த்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர், வல்லக்காலத்தி தேச பண்டிதர். ஆக்சுவலி இவரோட பேர் காத்தவராயன். ஏன் வந்து தன்னோட பேர் அயோத்திதாச பண்டிதர்னு மாற்றிக்கிட்டாருன்னா, அவருடைய ஆசிரியர் பேர் வந்து வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு கல்வி கற்றுக்கிட்டதுனால இவர் வந்து தன்னோட பேரை வந்து அவரோட பேராக வச்சுக்கிட்டார், அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கந்துகுரி வீரேசலிங்கம். இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். 1800 தெலுங்கர், ஒரு மிகப்பெரிய ரீஃபார்மர், பெண்களுக்கானவர். 1848 to 1919 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மறுமலர்ச்சி, தெலுங்கு ரீஃபார்ம் மூமெண்ட், ஃபாதர் ஆஃப் தெலுங்கு ரீஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இவர். அதாவது தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. ஆந்திராவில் ராஜமுந்திரியில் பிறந்திருக்காரு 1848 வருஷத்தில். அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இவர் பெண் கல்விக்காகவும் வரதட்சணை ஒழிப்புக்காகவும் விதவை திருமணத்துக்காகவும் போராடி இருக்காருங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக இவர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக 1876 விவேக வர்த்தினிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். விவேக வர்த்தினிங்கிறது 1876 கந்துகுரி வீரேசலிங்கமால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். யாருக்காகனா பெண்களுடைய கல்விக்காக. அதுக்கடுத்து ஒரு காமனான ஒரு ஸ்கூல் 1874 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பொதுப்பள்ளி. அது வந்து சமூக முன்னேற்றத்துக்காக. அதுக்கடுத்து வந்து ஹிட்டாக்கரணி அப்படின்னு ஒரு ஸ்கூல் தொடங்கியிருக்காரு 1908. ஆந்திராவில் விதவை திருமணத்தை வந்து 1881 இவர் தான் நடத்தி வச்சுருக்கார். 1881 முதலாக விதவை திருமணத்தை நடத்தி வச்சுருப்பார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கந்துகுரி வீரேசலிங்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமசாமியை கொடுத்துருக்காங்க. ஈவே ராமசாமி 1879 to 1973 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 பிறந்திருக்காரு. இதே டேட்டில் தான் வந்து டிஎம்கேன்னு ஒரு கட்சி உருவாக்கியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா, சொல்லியிருக்கேன். குடியரசு, புரட்சி, விடுதலை, இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக வந்து சுயமரியாதை கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு. பெரியாரால் சுயமரியாதை இயக்கம்ங்கிறது 1925 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அது ஒரு குருகுல கல்வி பிரச்சனையால் தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூட பழக்கங்களை சமூகத்திலேருந்து அகற்றணும், தீண்டாமை, மூட நம்பிக்கை, பெண்களை தாழ்வாக கருதக்கூடிய மனநிலை, இது எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கணுங்கிறது இவரோட முக்கிய நோக்கம். அடுத்து பெரியார் வந்து 1929 32 வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு, அதையும் கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை கொள்கை பரப்புறதுக்காக. அதுக்கு இவரோட சமுதாய பங்களிப்பை பாராட்டி 1973 யுனெஸ்கோ வந்து புத்துலக சிற்பின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. புத்துலக தொலைநோக்காளர், புத்துலக சிற்பி எல்லாம் ஒன்று தான். ஸோ 1973 எப்போ வந்து யுனெஸ்கோ வந்து பெரியாருக்கு தென்னிந்தியாவோட சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்தாங்கன்னா 1973. இப்படியும் கேட்கலாம், சவுத் இந்தியாவோட சாக்ரடிஸ்ன்னு யாருக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் பெரியாருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஃபஸ்ட்டு ஒரு சமுதாய போராட்டம் நடத்தினார்னா அது கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல 1924 நடத்தியிருப்பார். எதுக்குன்னா அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக, தீண்டாமை ஒழிப்புக்காக திருவாங்கூர் மன்னருக்கு எதிராக போராடி இருக்காருன்னு சொல்கிறாங்க. கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், இது எல்லாத்தையும் ஆதரிச்சிருக்காரு. பேருக்கு பின்னாடி வர்ற ஜாதியோட பேரை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமாக தன்னோட பகுத்தறிவு, சுயமரியாதை கருத்துக்களை பரப்புறதுக்காக தமிழ்நாடு முழுக்க நாடகம், ஊர்வலம், போராட்டம் இதெல்லாம் நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சுயமரியாதை திருமணத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கு. சுயமரியாதை திருமணம்னா என்னது? புரோகிதர் இல்லாத திருமணம். தேவதாசி முறையை எதிர்த்து போராடியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இருக்கும். மொத்தமாக வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்து சாரதா சட்டம், பெண் குழந்தைகளுக்கான என்னது அந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது 1930, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்தது தான் இது எல்லாமே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அடுத்த லெசன் போயிடலாம்.
யோகா. உங்களுக்கு யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கில் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு மூச்சு பயிற்சினா அதுக்கு என்னென்னலாம் பேர் இருக்குது, என்னென்ன வகையான யோகா முறைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. யோகாவை பற்றி எல்லா விஷயமும் இதில் அழகாக கொடுத்துருப்பாங்க. யோகாவை பற்றி தெரியணுன்னா நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாங்க, ஜூன் 21 டேட்டு வந்து பகல் பொழுது குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து அந்த இதை சொல்லுவாங்க, கோடைக்கால குளிர்கால சம்திங் ஒரு டேட் வரும், மான்சூன் அண்ட் வின்டர்னு சொல்லி ஒரு டேட் ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து 6th புக்லேயே நீங்கள் படிப்பீங்க, அதில் வரும், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டேட்டை தான் வந்து யோகா டேவாக ஜூன் 21 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டே வந்து பகல் கம்மியாக இருக்கும், இரவு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யோகா டே அப்படிங்கிறது, அதை தெரிஞ்சுக்கோங்க. சிப்கோ மூமெண்ட். இந்த சிப்கோ இயக்கம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? சிப்கோ, அப்பிக்கோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம், 3-4 இயக்கம் இருக்கும். இதெல்லாம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எங்கே டீட்டெயிலாக இருக்குன்னா 11th பாலிட்டி புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இதை மட்டும் பார்ப்போம். சிப்கோ அப்படின்னா என்னென்னா, காடுகளை மரங்களை வெட்டும் போது அதை பாதுகாக்கிறதுக்காக உருவான ஒரு மூமெண்ட் தான். அதாவது அம்ரிதா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து தன்னோட குடும்பத்தோட உயிரிழந்திருப்பாங்க மரத்துக்காக, ஒரு மரத்தோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அதாவது அந்த பீரியடில் வந்து அங்கே அரசனாக இருந்தவர் வந்து மரத்தை வெட்ட சொல்லியிருப்பார். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மரத்தை வெட்ட சொல்லியிருப்பாங்க. அதை வெட்டக்கூடாதுன்னு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நின்றுருப்பாங்க. சிப்கோன்னா கட்டி அணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஹிந்தியில் சொல்லுவாங்க. அப்போ கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீ மரத்தை விடுறியா இல்லை உன்னோட சேர்த்து மரத்தை வெட்டுட்டுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க குடும்பத்தார் எல்லாரும் மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க. ஒரு பெரிய மரத்தை மொத்த பேரையும் சேர்த்து மரத்தை கட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து சிப்கோ இயக்கம். அதுக்கப்புறம் தான் மரத்து மேலே வந்து இது வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இது எங்கே இருக்குன்னா, சிப்கோ மூமெண்ட் நடந்தது பார்த்திங்கன்னா குஜராத்தில் கெஜ்ராலி, ஜோத்பூருக்கு பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. ஜோத்பூர் பக்கத்தில் உத்தரப்பிரதேசமா, சாரி, குஜராத்தில் ஒன்று நடக்கும். இது வந்து உத்தரப்பிரதேஷ், கரெக்ட். சிப்கோ மூமெண்ட் வந்து உத்தரப்பிரதேசில் நடக்குது 1972. இது வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்லால் பகுகுணா அப்படின்னு ஒருத்தரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இங்கே பேர் முழுசாக கொடுக்கல, பகுகுணான்னு கொடுத்துருக்காங்க. அவர் பேர் வந்து சுந்தர்லால் பகுகுணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் நிறைய இந்த மாதிரியான காடுகளுக்காக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மரங்களை வந்து கட்டி அணைக்கிற மாதிரி நிறைய 3-4 மூமெண்ட் நடந்திருக்கும். எல்லா இடங்கள்லையும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. 1988 இந்திய வனக்கொள்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1988 இந்திய வனக்கொள்கை அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த வருஷம் அப்படிங்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமா, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. 1972 ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் தான் அந்த தீர்மானத்தின் மூலமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரெசல்யூஷன் மூலமாக இந்த சட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகலாம் இது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒரு 5 பாயிண்டில் பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழலை எந்தெந்த விஷயத்துக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னது பாரதியார், பறவைகளுக்காக. சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பான்னு அதுவும் பாரதியார் பாடினது, பறவைகளுக்கான பாட்டுகள். இங்கே பாருங்கள், ஃபண்டமெண்டல் டியூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு ஒன்று படிப்போம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியை பற்றி பேசுகிறது. அதன்படி காடு, ஏரி, ஆறு போன்ற இயற்கை சூழல் மேம்படுத்துறதும் பாதுகாக்கிறதும், பறவை, விலங்கு போன்றவற்றை அன்பு பாராட்டுறதும், அதில் ஏற்படுற நன்மையை வந்து நம்ம உணர்றதும், கருணை காட்டுறது, இந்த மாதிரி இது எல்லாமே கடமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இது இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஐநா சபை வந்து 1992 சுற்றுச்சூழல் வளர்ச்சி மாநாடு அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலி இதுதான் வந்து UNFCCC அப்படின்னு சொல்லுவாங்க, அஜெண்டா 21. இது வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா சுற்றுச்சூழல் கல்வியை எல்லா நிலைகளிலும் கொண்டு வரணும். இந்த லெசன் பாருங்கள், எத்திக்ஸ்க்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஆனால் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா இடங்களையும் சுற்றுச்சூழல் தொடர்பான கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அது அஜெண்டா 21. இது வந்து 12th ஜாகிரஃபி புக்கில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம், அஜெண்டா 21னா என்னென்னு. இந்த அஜெண்டா 21 மூலமாக கல்வி, பொது விழிப்புணர்வு இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு கண்டென்ட் அறம்னா என்னென்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே அறம் சார்ந்த விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. அறத்தை தான் உலகம், ஏன்னா திருக்குறள்ங்கிறது ஒரு அறநூல், அந்த அறத்தை தான் நம்ம உலகம் முழுக்க திருக்குறள் மூலமாக கொடுத்துருக்கோம். அந்த கான்செப்டை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவம் தான் அறம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அரங்கசாமி அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கொஷின். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் நிறை வடிவம் தான் அறம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அது அரங்கசாமி. அடுத்து சனாதன தர்மம் அப்படின்னா என்ன, முடிவில்லா அறம், அதாவது அறம் செய்வதற்கு முடிவே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எந்த நிலையிலும் யாராக இருந்தாலும் அறம் செய்வதற்கு தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. அதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முடிவில்லா அறம், அது ஒன்று தான் மெயின் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து தொல்காப்பியருடைய அறக்கோட்பாடு. இவர் என்ன சொல்கிறாரு, அகத்திணையில் களவியல், கற்பியல், பொருளியல்னு பல வகையான கோட்பாடுகளை வச்சுருக்காரு. புறத்திணையில் மரபியல்னு ஒரு அறக்கோட்பாடை வச்சுருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்கலாம். தொல்காப்பியர். கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படிங்கிற லைனை கொடுத்தது தொல்காப்பியர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். வால்மீகியால் எழுதப்பட்டது ராமாயணம், வியாசரால் எழுதப்பட்டது மகாபாரதம். இது ரெண்டுமே இதிகாசம், உங்களுக்கு தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியோருக்கு கீழ்ப்படிதல், கற்பு நெறி, நன்றி மறவாமை, பிறன்மனை நோக்காதிருத்தல், உண்மையே வெல்லும், இது எல்லா அறக்கருத்தையும் சொல்லுது இந்த நூல்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அதாவது இது வந்து எது சொல்லலாம், ராமாயணம் இந்த மாதிரியான அறக்கருத்துக்கள், ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியோருக்கு கீழ்ப்படிதல், கற்பு நெறி, நன்றி மறவாமை, பிறன்மனை நோக்காதிருத்தல், உண்மையே வெல்லும், இது எல்லாம் வந்து ராமாயணம் சொல்கிற கருத்துக்கள். அதே மாதிரி மகாபாரதம் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு பேர், இந்த 4ம் பின்பற்ற வேண்டிய 4 வகை நோக்கங்களை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷன் அப்படின்னா சூது வாழ்க்கை இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது, தர்மம் தான் வெல்லும், நன்றி மறக்கக்கூடாது, சகிப்புத்தன்மை இருக்கணும், தியாகம், செஞ்சோற்று கடந்து, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கணும்னு மகாபாரதத்தில் சொல்கிறாங்கங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர், அவரோட பேர் வர்த்தமானருங்கிறது நமக்கு தெரியும். ஜெயினிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, திரிரத்தினங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கர்ம வினை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேண்டாம். அடுத்து புத்தரோட கோட்பாடு, ஔவையாரது தெரிஞ்சுக்கோங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த நூல்கள் வாயிலாக அறங்களை வந்து சொல்லியிருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நல்வழிங்கிற நூலில் ஜாதி 2 இதுவே நீதி, வருவது வரும் வாடாதே, ஏற்பிடித்தோர்க்கு இணை இல்லை, பசி வந்தால் 10ம் பறந்தோரும், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் யார் சொன்னதுன்னா ஔவையார் தான். தனித்தனியாக கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருக்குறளில் என்ன அறம் சொல்கிறாங்க, இதெல்லாம் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அறம் என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியும். திருக்குறளில் எந்தெந்த மொழியில் யார் யார் மொழி, மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஆங்கிலம் ஜி போப், லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் கிரவுலு, பிரெஞ்சு வந்து ஏரியல், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பற்றி நம்ம நார்மலாகவே தெரியும், அதனால் அடுத்து போயிடலாம். யோக முறைகள். அடுத்து யோகா. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு புக்காகவே உரைநடையாக எழுதினது வந்து ராமலிங்க அடிகளார். உன்னை போல பிறரையும் நேசி அப்படின்னு வந்து பைபிளில் இருக்குது. குரான், நீ பிறரிடம் இரக்கம் காட்டினால் நான் உன்னிடம் 2 மடங்கு இரக்கம் உடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுது, இதில் குரானில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சும்மா வேணால் படிச்சுக்கோங்க. பஞ்சசீல் கொள்கை 1954 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துச்சு, சுயன்லாய்க்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமருக்கும் நடந்தது, அதாவது முதல் பிரதமராக இருந்தார் இல்லையா நேரு, அவருக்கும் நடந்தது 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஜவஹர்லால் நேரு, இங்கே அவரோட பேரை கொடுக்கல, சுயன்லாய். அடுத்து ஒரு நாடு, அந்த பஞ்சசீல் வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு நாடு மற்ற நாட்டோட ஒற்றுமை இறையாண்மையை வந்து மதிக்கணும், பிற நாட்டோட எல்லைகளை அத்துமீறக்கூடாது, தலையிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்த வருஷம் 1955 பாண்டுங் செஷன் வந்து நடந்துச்சு. அணிசேரா கொள்கை அப்படிங்கிறது இதில் ஃபேமஸ் ஆச்சு. அதாவது 2ஆம் உலகப் போரில் இந்தியா வந்து கலந்துக்காமல் இருந்துச்சு. பட் அதுக்கான ரீசனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னது, அமெரிக்கா தலைமையில் முதலாளித்துவ நாடுகள் ஓர் அணியாகவும், சோவியத்து யுஎஸ்க்கும்
யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் இவங்க 2 பேருக்கும் நடந்த போர் தான் அது. அப்போ இதுக்கு இடையில் வந்து இந்தியா வந்து 2த்துக்குள்ளேயுமே ஜாயின் பண்ணாமல் மறைமுகமான தனியாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, போரை வந்து மதிக்காமையோ இல்லை அவங்க 2 பேரையும் மதிக்காமையோ கிடையாது, எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, 2 பேருக்கூடயும் எங்களுக்கு உறவு வேணும் அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் அணிசேரா கொள்கை. இந்நாடுகளோட இந்தோனேஷியாவில் 1955 நடந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாண்டோங் நகரத்தில் 29 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. நேரு சார்பாக சீனா வந்து சூயன்லாய், இது முக்கியம். இந்தியா சார்பாக நேரு, சீனா சார்பாக சூயன்லாய், இந்தோனேஷியாவில் சுபர்ணரேகா சம்திங் வேறு பேர் வரும், யுகோஸ்லோவியாவோட மார்ஷல் டிட்டோ, எகிப்தோட நாசர், இவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வானவியல் பொறுத்த வரைக்கும் ஆரியபட்டாருடைய ஆரிய சித்தாந்தம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அதான் குப்தா பீரியடில் அவர் தான் உலகம் உருண்டையானது, பூமியை வந்து தன்னோட அச்சில் சுழலுது, அதனால தான் இரவு பகல் ஏற்படுது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆரியபட்டியம்ங்கிற இதில். வராகமிகிரர், பஞ்ச சித்தாந்திகா, புருகத் சம்ஹிதா, இதெல்லாம் வந்து வராகமிகிரருடைய அதாவது பஞ்ச சித்தாந்திகாங்கிறது ஜோதிட நூல், புருகத் சம்ஹிதாங்கிறது வானவியல் நூலுங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து லகு ஜாதகம், பிரிக ஜாதகம், அதையும் அவர் தான் எழுதியிருக்காரு. பிரம்மகுப்தா எழுதினது பிரம்மஸ்பு சித்தாந்தம். அடுத்து வந்து காரண கண்டாக்கடியகா, அந்த 2 புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பாஸ்கரர் காரண குதூகலாங்கிற புக்கும், அதுக்கு அடுத்து வந்து தட்கலி கத்தி அப்படிங்கிற ஒரு புக்கும் எழுதியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட செயற்கைக்கோள் சும்மா வேணால் இதை பார்த்துக்கோங்க. இஸ்ரோ சார்பில் ஏவப்பட்டது பாஸ்கரா, ரோகிணி, ஆப்பிள், ஐஆர்எஸ் 1A 1B, இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் எப்படி தேவைன்னா, அது இஸ்ரோவோட ஆர்டராக தெரியணும். ஆரியபட்டாங்கிறது ஃபஸ்ட்டு 1975, அதுக்கப்புறத்தில் வந்து ஒன்றா அது வந்து 12th ஜியாகிரஃபியில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அறுவை சிகிச்சை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ சுஷ்ருதர் வருவார் இந்த இடத்துல. பாருங்கள், இங்கே இருக்குது அஷ்டாங்க சங்கிரகம் அப்படிங்கிறது அஷ்டாங்க ஹிருதயா அப்படிங்கிற வாக்பட்டரா 2 புக்கு ஆக்சுவலி. வாக்பட்டர் அப்படிங்கிறவர் எழுதுனது அஷ்டாங்க சங்கிரகம், அஷ்டாங்க ஹிருதயா, இந்த 2ஐயும் எழுதுனது வந்து வாக்பட்டர் அப்படிங்கிறவர். இது 2மே மருத்துவ நூல்கள். அஷ்டாங்க ஹிருதயாங்கிறது வந்து மருத்துவ நூல், நோய் தீர்க்கும் முறை, சுகாதாரம், உடல் உறுப்பு அமைப்பில் அறுவை சிகிச்சை, இதை பற்றிலாம் குறிப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஷரகருங்கிறது ஷரக சம்ஹிதாங்கிற நூல் எழுதியிருக்காரு. அடுத்தது சுஷ்ருத சம்ஹிதா வந்து சுஷ்ருதர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னா என்னது, ஆத்திரேயருங்கிறவர் ஆயுர்வேத மருத்துவம், அக்னிவேச தந்திரா அப்படின்னு எழுதியிருக்காரு. சித்த மருத்துவங்கிறது ரசவாத முறைங்கிறது அந்த இரும்பு உருக்கி பயன்படுத்துறது, அதான் ரசவாத முறை. பாதரசம். அதுக்கடுத்து திருமூலர், இடைக்காலர், இவங்களாம் 15 சித்தர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பண்டைய கால மருத்துவமனைகள், இது சும்மா பார்த்துக்கோங்க. ஆந்திரானா விஜயபுரி, நாகார்ஜுனகொண்டா, தமிழ்நாடு தஞ்சாவூர், திருமுக்கூடல், திரிபுரந்தகம், இதெல்லாம் கவுட்டிய மாடம் அப்படின்னா கர்நாடகா, பீகார்னா ஷிப்பாக்கனா மருத்துவமனை, கேரளாவில் என்னென்ன இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய கணிதம், இங்கே பாருங்கள், பை கண்டுபிடிக்க வந்து ஆரியபட்டருடைய இதுதான் வந்து உதவுச்சின்னு சொல்கிறாங்க. 3.1416 துல்லியமாக சொல்லியிருக்காரு. லட்சம், கோடி போன்ற மிகப்பெரிய எண்களை சுருக்கமாக குறிப்பிடும் வகையை வந்து அறிமுகப்படுத்தினது ஆரியபட்டர். அல்ஜிப்ரா இயற்கணிதத்தை முதல்ல பயன்படுத்தினது அவர் தான். பூஜ்ஜியத்தோட மிகப்பெரிய பணி, பிரம்மகுப்தர் வந்து மிகப்பெரிய பணி வந்து பூஜ்ஜியத்தோட பயனை எடுத்து காட்டினதுன்னு சொல்கிறாங்க. சிறந்த கணித மேதை குப்தா பீரியடில். சித்தாந்த சிரோன்மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு பிரம்மகுப்தாங்கிறவர். அடுத்து வந்து நுண்கலை, இந்தியாவில் தோன்றிய இசைபாணி இந்துஸ்தானி, அது வந்து சவுத் இந்தியாவில் கர்நாடிக் அப்படி மியூசிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிய துறவிகள், சூஃபிகள் வந்து குவாலிஸுங்கிற இசை முறையை உருவாக்கியிருக்காங்க. யூரோப்பியன்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் மேற்கத்திய இசை, வெஸ்டர்ன் மியூசிக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பஞ்சமுக வாத்தியம், இது வந்து இன்றைக்கி வந்து ஒரே இடத்துல சென்னையில் இருக்கிற மியூசியமில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இது வந்து திருவாரூர் தியாகராஜர் கோயிலில், திருப்புரை துண்டி கோயிலும் உள்ளது. மொத்தம் 2 இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். இருக்கிறதே அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பரதநாட்டியம், பரத முனிவர், கதகளி, இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும்னா ஆர்ட் அண்டு கல்ச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நமக்கு சிலபஸில், அதில் வந்து இந்த லெசன் வரும்.
குச்சிப்புடி கேரளா, யக்ஷகானம் கர்நாடகாவோடது. எந்தெந்த ஸ்டேட் இது என்னென்ன நாட்டியம்ங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒட்டிஷி அப்படிங்கிறது ஒரிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். கோட்டி புகழ் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது, அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. கார்பா மற்றும் தாண்டியாங்கிறது குஜராத்தோடது. இந்த லெசன் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க, கலைகள் கொடுத்துருக்கறதுனால. நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் இதெல்லாம் படித்தனோ அது மட்டும். தட்சிண சித்திரம்ங்கிற ஓவிய நூலுக்கு உரை எழுதியவர் யார்? சித்திரகார புலின்னு சொல்லக்கூடிய மகேந்திரவர்ம பல்லவன். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். மதுபானி ஓவியபாணி பீகார் நேபாள் எல்லையில் உருவானது. ரஜபுதன ஓவியங்கள் ராஜஸ்தான் பகுதிகளில் தோன்றி வளர்ந்தது. தஞ்சாவூர் ஓவியம் 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்களால், அதாவது சரபோஜியோட காலகட்டத்தில் உருவாச்சு. முகலாயர்களோட ஓவிய பாணிங்கிறது 17வது. ஜஹாங்கீர் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பெர்ஷியன் வகையில் இருந்துச்சுன்னு ஜஹாங்கீர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பசோக்லி ஓவிய பாணி பசோக்லிங்கிற இடத்துல உருவாயிருக்கு. அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்பலாம். இங்கே பாருங்கள், அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கா, சித்தன்னவாசல் தமிழ்நாட்டில் இருக்கா. அதே இந்த 3 ஓவியங்கள் மாதிரியான ஓவியங்கள் இலங்கையில் சிக்கிரியாங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்கிரியாங்கிற இடத்துல இலங்கையில் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்தது 11th எத்திக்ஸ் புக்கு பார்க்கலாம். இது முடிஞ்சது. 11th எத்திக்ஸ் புக்கு பார்ப்போம். அடுத்த 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துகிட்டு 7:10 உள்ளே வந்துடுங்க.